இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தை ஆதியாகமம் 31:42 தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்தார் என்ற வார்த்தை வருகிறது. தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம சிறுமையும் நம்ம படுகிற அவமானங்களையும் கூர்ந்து பார்க்கிற தேவன். மனிதர்கள் அதை அலட்சியம் பண்ணியிருப்பாருங்க. மனிதர்கள் ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், மனிதர்கள் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்லது குடும்பங்களில் எத்தனையோ முறை நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். கவலையே படாதீங்க, உங்களுடைய சிறுமையை பார்க்கிற தேவன் என்று வேதத்தில் அழகாக இந்த ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் என்கிற அந்த உருளைக்கிழங்களை வைத்து செய்கிற அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை அநேகர் நம்ம விரும்பி சாப்பிட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்காகவே பிரத்யேகமான கடைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது எப்படி உருவானது என்ற காரியத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 1853 நியூயார்க் பட்டணத்தில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு சமையல்காரர் இருந்தாராம். அந்த சமையல்காரனுடைய பெயர் மூன் லேக் ஹவுஸ் என்கிற அந்த ஹோட்டலில் அவர் வேலை சேர்ந்த பென் கார்னெலிஸ் என்கிற அந்த சமையல்காரர். அவரிடத்துல எல்லாம் வெள்ளைக்காரர்கள் வந்து அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அவரிடத்துல உருளைக்கிழங்குகளை எனக்கு நீ பொரித்து தர வேண்டும் என்று ஒரு ஒரு பெரிய பணக்காரன் சொன்னானாம். அவர் போய் பொரித்து கொண்டு வந்தார். அது சரியில்லை என்று சொல்லி தட்டை தூக்கி விசிறி அடித்தார். அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவமானப்படுத்தினார். அவர் ஒன்றுமே கவலைப்படவில்லை. இல்லையா, பொறுத்து கொள்ளுங்கள், நான் இன்னொரு முறையில் நான் செய்து வருகிறேன். திரும்பவும் போய் அவர் உருளைக்கிழங்கை சீவி திரும்பவும் பொரித்தார். இதில் காரம் சரியில்லை என்று சொல்லி தட்டை தூக்கி அடித்தார். திரும்பவும் அவர் பொறுமையாக, எல்லாரும் பார்க்குறாங்க, அவமானமாக இருக்கிறது, இருந்தாலும் கவலையே படலை. அப்படியே அவர் திரும்பி போய் மீண்டுமாய் அதை வேறு விதத்தில் நான் பொரித்து தருகிறேன் என்று பொரித்து எடுத்து கொண்டு வந்தாராம். திரும்பவும் அவமானப்படுத்தப்பட்டார். திரும்பவுமாக அவர் போய் அதை மெல்லிதாக அந்த உருளைக்கிழங்கை சீவி அந்த ஆயிலை குறைத்து, காரத்தை குறைத்து, உப்பை குறைத்து செய்த அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் என்கிற அந்த காரியத்தை அவர் உருவாக்குகிறார். அதை செய்து முதல் முறையாக கொண்டு போய் அந்த தட்டை நீட்டின உடனே அந்த இவ்வளவு நேரத்தில் இத்தனை முறை அவமானப்படுத்தின அந்த வெள்ளைக்கார மனிதன் அதை சாப்பிட்டு பார்த்துவிட்டு, இப்படி ஒரு காரியத்தை நான் இதுவரை என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லையே என்று சொல்லி ஒரே சந்தோஷப்பட்டு இன்னொரு பிளேட்டு கொண்டு வா என்று இவர் ஆர்டர் கொடுக்கிறதை பார்த்து மற்றவர்களும் அது என்ன, அது எங்களுக்காக கொடுங்க என்று சொல்லி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படி தான் உலகம் முழுவதுக்கும் அது பரவினது. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அவமானம், தனிப்பட்ட மனிதனுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் அவன் சிறுமையை பார்த்துக்கல. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே இந்த அவமானத்திலிருந்து என்னை தூக்கி எடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் உருவானது என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் கூட இந்த நாட்களில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், மற்ற மனிதர்களால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலையப்படாத, உங்கள் சிறுமையை பார்க்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. தேவன் உங்களுடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, சிறுமையை பார்க்கிற தேவன், ஆமாண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. மனிதர்கள் எங்களை வெறுத்து ஒதுக்கலாம் ஆண்டவரே. எங்களை பெற்றவர்கள் எங்களை உதாசீனப்படுத்தலாம். எங்கள் சகோதரிகள் எங்களை ஒதுக்கலாம். நண்பர்கள் எங்களை விட்டு விலகி போகலாம். ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில் ஒரு வேலை அவமானத்தில் குறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்பா, அந்த சிறுமையை பார்த்து அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாட்களில் யாரெல்லாம் அப்படி சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான இந்த வாக்கு தத்தம், அவர்களுக்கான இந்த வார்த்தை, மகனே கவலைப்படாத, மகளே நீ கவலைப்படாத, உன் சிறுமையை நான் பார்த்துருக்கிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். இந்த மாதம், இந்த நாள் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாள். என்னை நோக்கி நீ பாரு, மற்ற சிறுமையை பார்க்காத, உனக்கு செய்யப்பட்ட துரோகங்களை பார்க்காத, என்னையே நோக்கி பார். சிலுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சிறுமைப்படுத்தப்பட்ட ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவராய் அவர் மாறினாரே, அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்துவார். ஆம் ஆண்டவரே, அப்படியே எங்களை நடத்துங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.